பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எஸ்ரா 4வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அதற்கு செருபாபேலும் யெசுவாவும் இஸ்ரவேலில் மற்றுமுள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். பாசாங்கு செய்பவர்கள், பிரிட்டண்டர்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். சபை பிறந்த நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் சபை கட்டுவதை சத்துரு எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறான். எந்த ஒரு சபை கெடுத்த காரியங்களில் நாம் உத்தமமாக செயல்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் எதிரிகளும் எழும்புவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் சபை கட்டுவதில் சிக்கல்களும் எதிர்ப்புகளும் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் இன்னும் உற்சாகமாய் சபை கட்டுவதில் பங்கடைய வேண்டும். சிலுவைக்கு பகைஞர்கள் இருப்பதைப் போல ஆலயத்திற்கு அடுத்த காரியங்களிலும் நடிக்கிற ஏராளமான ஜனங்களைப் போல நாம் காணப்படலாகாது. சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் செருபாபேலிடமும் யெசுவாவிடமும் வந்து தாங்களும் உதவி செய்வதைப் போல நடித்தார்கள். அதாவது அவர்கள் பாசாங்கு செய்தார்கள். இப்படி பாசாங்கு செய்கிற ஜனங்கள் இந்நாட்களில் உலகளாவிய சபைகளில் இருக்கிறார்கள். எப்படி யோவான் ஸ்நானகன் பரிசேயர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதை நிராகரித்து முதலாவது நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று கூறினானோ அதுபோல இந்த சத்துருக்கள் கர்த்தருடைய ஆலய கட்டுமான காரியத்தில் உண்மை இல்லாமல் பாசாங்கு செய்கிறார்கள், நடிக்கிறார்கள் என்பதை அறிந்த செருபாபேலும் யெசுவாவும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதில் உங்களுக்கு பங்கில்லை, நாங்களே தேவனுடைய ஆலயத்தை கட்டிக்கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். சத்துருக்கள் ஆலய கட்டுமான பணியை முடக்க தங்களுக்கு ஆலோசனைக்காரர்களை வைத்து கொண்டார்கள். அகாஸ்வேரு ராஜாவுக்கு தவறான மனுவை கொடுக்கிறார்கள். இது நிமித்தம் ஆலய கட்டுமான பணிகள் தடைபட்டு போனது. இப்படித்தான் சத்துரு அநேக தவறான ஆலோசனைக்காரர்களை சபைக்கு விரோதமாக எழுப்புவான். தவறான அறிக்கைகள் பரப்புகிறவனாக காணப்படுவான். இருந்தாலும் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறவர். அகாஸ்வேரு ராஜாவை கர்த்தர் அழித்து தரியு ராஜாவை எழுப்பினார். பின்பு சபை கட்டுமான பணி துவங்கியது. உலகளாவிய நாடுகளில் சபைக்கு விரோதமாக செயல்படுகிற தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய ராஜ்யத்தை கர்த்தர் மட்டிட்டு புதிய ராஜ்யத்தை எழுப்ப கர்த்தர் வல்லமையுள்ளவர். கர்த்தர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ராஜாக்களின் இருதயத்தை நீர்க்கால்கள் போல திருப்புகிறவர். சபையை பாதாளம் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. சபையை பாதிக்க முயற்சித்தாலும் அவன் மீண்டும் மீண்டும் தோற்று போவான். சபை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். கர்த்தருடைய வருகை வரைக்கும் ராஜ்யங்கள் மாறினாலும் தலைவர்கள் மாறினாலும் அரசியல் சூழ்நிலைகள் மாறினாலும் உலகளாவிய பொருளாதாரம் மாறினாலும் சபை வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். சபை ஜெயிக்கும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, நாங்கள் இருக்கிற வண்ணம் உம்மண்டை வந்து உம்மை சேவிக்க கர்த்தர் உதவி செய்யும். சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து பாசாங்கு செய்தது போல நாங்களும் ஒரு நாளும் பாசாங்கு செய்யாதபடிக்கு எங்களை கர்த்தர் காத்தருளுவீராக. தகப்பனே, நீர் உள்ளந்திரியங்களில் உண்மை இருக்க விரும்புகிற தேவன். எல்லாவற்றையும் நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்ய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இன்றைய தினம் நம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுக்கிறேன். எல்லா நன்மைகளினாலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அலங்கரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.